இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் தலைமை ஆசிரியருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பினில் தாயாகவும் அரவணைப்பில் தந்தையாகவும் திகழ்ந்த என் ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியரையும் அவர்கள் அன்று கற்றுக் கொடுத்த பாடம் இன்று என் மனதில் இருக்கிறது. அவர்கள் காட்டிய வழி வெறும் வழி அல்ல, அவர்கள் கற்பித்த வழி, அவர்கள் என்னை மேம்படுத்தும் வழி ஒரு பாலமாக திகழ்கிறது. மற்ற பிள்ளையை தன் பிள்ளையாக எண்ணி பாசத்தோடு பாடங்கள் சொல்லிக் கொடுத்த என் ஆசிரியரை வணங்குவது என் கடமையாகும். அவர்களாக ஒரு சிறிய கவிதை. இவ்வுலகில் புனிதமான இடங்கள் இரண்டாகும். ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறையாகும். தாயின் கருவறையில் உடலை வளர்த்தோம், பள்ளியின் கருவறையில் அறிவை வளர்த்தோம். நமக்கு அறிவுபால் ஊற்றிய ஆசிரியர்களை நாம் என்றென்றும் மனதில் வைப்போம். நான் இங்கு 5ஆம் வகுப்பு படிக்க வருகையில் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்னால் முடியும் என்று என்னை ஊக்குவித்து என்னை மாவட்ட அளவில் பேச்சு போட்டியுடன் தனிநபர் நடிப்பு அளவில் என்னை வெற்றி பெற ஊக்குவித்த எனது தலைமை ஆசிரியரையும், என்னால் முடியும் என்று என்னை பாராட்டி எனது ஆசிரியர்களையும் அவர் பாதம் பணிந்து நான் என்றும் வணங்குவேன். நான் மென்மேலும் பல பட்டங்கள் பெற்று பள்ளியின் பெருமையை காப்பாற்றுவது என் கடமையாகும் என்று 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி என் தலைமை ஆசிரியரிடமிருந்து 8 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி.